ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிளகு காளான் வறுவல் செய்யலாம் வாங்க. தனியா, ஒரு காஞ்ச மிளகாய், சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ காளானை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பக்கம் நான் வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காளான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, தனி மிளகாத்தூள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற மசாலா பொடியை இப்போ மஷ்ரூமில் ஆட் பண்ணிக்கலாம். காளான் வேகிறப்ப அதுவே தண்ணி விடும், அதனால் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகத்தை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா ட்ரையாக விட்டு இறக்கிக்கலாம். ஒரு சூப்பரான மிளகு காளான் வறுவல் ரெடி.